ஹாப்பி நியூ இயர். இந்த கிறிஸ்மஸ் லீவுக்கு நாங்கள் தேக்கடிக்கு போயிருந்தோம். அங்கே மஸ்ட் ஆக்டிவிட்டி தான் எலிஃபண்ட் சஃபாரி. அதுக்கு எலிஃபண்ட் ஜங்ஷனுங்கிற ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே என்ட்ரு ஆனோடனே கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. இந்த வீடியோவில் எலிஃபண்ட் ஜங்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. அந்த கார் பார்க்கிங்கை தாண்டினோடனே ஒரு க்யூட்டாக ஒரு நேம் போர்டும் ஒரு எலிஃபண்ட்டும் வச்சுருந்தாங்க. இங்கே 3 விதமான ஆக்டிவிட்டீஸை வேரியஸ் பேக்கேஜஸாக வச்சுருக்காங்க. அது என்னன்னா எலிஃபண்ட் ரைடு, எலிஃபண்ட் பாத் அண்ட் டிம்பர் டிராகிங். இங்கே டோட்டலாக 4 எலிஃபண்ட்ஸ் இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க ஷெட்டு தான் எலிஃபண்ட் தங்க வைக்கிற இடம். இங்கே பேசிக் பேக்கேஜ் 500 ரூபீஸுங்க. அந்த 500 ரூபீஸ்க்கு ஒரு ஆள் ஒரு எலிஃபண்ட் ரைட் போகலாம். இந்த 500 ரூபீஸ் இந்த எலிஃபண்ட் ரைடுக்கு ஒர்த்து தாங்க. இன்டைரக்டாக அந்த அமௌண்ட்டை எலிஃபண்ட்டோட ஃபுட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இருந்தால் நம்மளை எலிஃபண்ட்லேருந்து ஏற்றுவாங்க இறக்குவாங்க. இதாங்க டிக்கெட் கவுண்டர். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான லில்லி பாண்ட் வச்சுருக்காங்க. லீவ் டைம்ங்கிறதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே டிக்கெட் எடுத்துட்டோன்னா எப்படியும் வெயிட்டிங் டைம் 2 hours ஆகும். டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு காஃபி ஹவுஸ்ன்ற ஒரு இடம் இருக்குது. இங்கே டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இருக்குது. வெயிட்டிங் ஏரியாவில் லைவ் டிராயிங் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எலிஃபண்ட் ரைட் இப்படி தாங்க இருந்துச்சு. ஒரு யானையில் 4 பேர் உட்காரலாம். நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. அந்த யானை ஸ்லோவாக நடந்து போய் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கிற கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் விட்டுருச்சுங்க. இதாங்க அடுத்த ஆக்டிவிட்டி எலிஃபண்ட் பாத்திங். நம்மளை எலிஃபண்ட் மேலே உட்கார வைப்பாங்க. அடுத்து அந்த எலிஃபண்ட் தண்ணியை தூக்கி நம்ம மேலே தெளிக்கும். இதாங்க டிம்பர் டிராகிங் ஆக்டிவிட்டி. இதை நம்ம லைவாக பார்க்கலாம். இது டிம்பரை இழுக்கும். தேர்க்கடி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஸ்மார்ட்டி கியூட்டி.